அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரானும் தஜ்ஜாலும். இந்த ஈரானுக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது என்ன சம்பந்தம் தெரியுமா அன்பாதவர்களே? தஜ்ஜால் உலகத்தில் 40 நாள் வாழுவான். அவன்ட முதல் டே, ஃபர்ஸ்ட் டே எங்கட ஒரு வருஷத்தை போல் கழியும். 2வது நாள் எங்கட ஒரு மாதத்தை போல் கழியும். 3வது நாள் எங்கட ஒரு கிழமையை போல் கழியும். மற்ற 37 டேஸும் எங்கட சேம் டேஸை போல் கழியும். முதலாவது நாளையில் முழு உலகத்தையுமே நாசமாக்குவான். எந்த அளவுக்குண்டா அவன் சூனியத்தை கொண்டு தான் முழு உலகத்தையும் நாசமாக்குவான். தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு போவான். அந்த நாட்டுக்கு போய் சொல்லுவான், நான் தான் உங்களோட இறைவன், நான் தான் உங்களோட கடவுள். அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நீ தஜ்ஜால், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிருக்கிறோம். தஜ்ஜால் சொல்லுவான், அப்படியா? உங்களோட ஊருக்கு பஞ்சம் வரும், உங்களோட ஊருக்கு கஷ்டம் வரும் என்று சொல்லி போட்டு போகுவான். சரியா ஒரு கிழமையில், 1 வீக்கில் அதே ஊருக்கு, அதே நாட்டுக்கு வருவான் தஜ்ஜால். பார்த்தா ஆடு மாடெல்லாம் செத்து, மரம் மட்டையெல்லாம் காஞ்சி, மக்கள் உண்ண உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா? வானத்தை பார்த்து செல்வானாம், வானமே மழையை பொழிய செய், மழை பெய்யும். பூமியை பார்த்து சொல்லுவானாம், பூமியே உன்னோட விளைச்சல் ஆரம்பிக்கப்படும். அசீகமான மக்கள் தஜ்ஜாலை கடவுளாக ஏற்க ஆரம்பிப்பார்கள். இன்னொரு ஊருக்கு போவான். அந்த ஊரில் போய்த்து சொல்லுவான், நான் தான் உங்களுடைய கடவுள், உங்களுடைய இறைவன். அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்லுவாங்களாம், இல்லை இல்லை, நீ தஜ்ஜால், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிருக்கிறோம், பயானில் கேட்டிருக்கிறோம். தஜ்ஜால் சொல்லுவானாம், உங்களோட உம்மை வாப்பட கபரஸ்தானங்களை காட்டுங்கோ, உங்களோட உம்மை வாப்பட அடக்க ஸ்தலங்களை காட்டுங்கோ. உம்மை வாப்பட கபரஸ்தானங்கள் காட்டப்படும், மையவாடிகள் காட்டப்படும். தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா? உங்களோட உம்மை வாப்பவை கபர்லேருந்து எழுப்பாட்டுவான், உங்களோட கண் முன்னாலே எழுப்பாட்டுவான். உண்மையிலே உம்மை வாப்பை எழும்போது கிடையாது, ஷைத்தான் உங்களோட உம்மை வாப்பட உருவம் எடுத்து கபர்லேருந்து எழும்புவான். எழும்பி மகனே மகளே என்று சொல்லி தஜ்ஜாலை காட்டுவான். தஜ்ஜால் தான் உங்களோட இறைவன். உம்மை வாப்பட முகத்தை கண்டதோடைய அதிகமான மக்கள் தஜ்ஜாலை கடவுளாக ஏற்க ஆரம்பிப்பார்கள். தஜ்ஜால் இப்படியே மக்களை வழிகெடுத்து கொண்டு ஈரானுக்கு போகுவான். இன்னொரு விவாதத்தின் படி ஆரம்பத்தில் ஈரானுக்கு தான் வருவானாம். இந்த ஈரானில் ஒரு ஊர் இருக்குது, இஸ்பஹான்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் இதுவரைக்கும் இஸ்லாம் நுழையல்ல, இஸ்லாம் நுழையும். அது அந்த ஊரில் யூதர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள யூதர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தைலசான் என்ற உடுப்புடுத்து கொண்டு, பச்சை நிற தைலசான் என்ற உடுப்புடுத்து கொண்டு தஜ்ஜாலை வரவேற்பார்கள். தஜ்ஜால் வந்த பின்னால் அந்த ஊரிலிருந்து 70,000 அல்லது 60,000 யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் போவாங்க, முஸ்லீம்களை கொலை செய்வதற்காக வேண்டி. அது நீண்ட சம்பவம்.